ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மகிமையான நல்ல நேரத்துக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓர்மித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தந்தீரதுக்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரம் முன்னின்று ஆராதனை நடத்தினது நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கூடி அந்த பிள்ளைகள் யாவரையும் தேவன் தொடர்ந்து நம்முடைய கிருபைக்குள் மறையும். வர வேண்டிய ஆத்மாவோட கத்த உணர்வையும் உற்சாகத்தையும் கத்த கொடுப்பீராக. ஆவியானுடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றப்படுகிறபடி நான் ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்டதான காணிக்கைகளை கத்திர ஆசீர்வதியும். சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய மேலான கிருபை, மேலான உன்னதமான மகிமை, அனுக்கிரகம் எங்கள் மேல் ஊற்றப்பட நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு பேசும். சகல தடைகளை நீக்கும். வெளி தேசங்கள் எங்களுக்குரியவர்கள் வேலைகள் இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அவர்களுக்கு தேவன் நல்ல தாராளமான வேலைகளை கொடுப்பீராக. வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவர் பிள்ளைகள் பரிபூர்ண விடுதலை பெற்று தெய்வீக சுகம் பெற்று இந்த இடத்துல வந்து சாட்சியாய் நிற்க தேவனுடைய ஆவி எனக்கு இயற்சியை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று விட தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவி எங்களோடு இடைபடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். நம்முடைய ஜீவியத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக, மிகுந்த மேன்மையாக, நன்மையாக மாறுவதாக. இவ்வளவு நேரம் ஆவியோடு உண்மையோடும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கவும், ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை நாம் ருசிக்கவும் தேவன் நல்ல சூழ்நிலை தந்ததுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசு தொண்டர்க்கு இங்கேயே பாங்காய் கிடைத்தேடினோ. துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பாங்காய் கிடைத்தேடினோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலே அண்ணேனா கானந்தமே இயேசு அண்ணலே அண்ணேனா கானந்தமே. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு நல்ல அருமையான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். யார் யார் பரலோராஜ்யம் போக தகுதி உள்ளவர்கள் என்பதை குறித்து சில வசனங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசிப்போமா? வாசியுங்கள். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:15-16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து பேசத்தக்கதாக எல்லாரும் ஜெபத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களோடு பார்த்து அந்த அருமையான உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு வல்லமையாக இதை இடைபடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். சகல விதமான தடைகளையும் அதை நீக்கி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய உள்ளத்திலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்யத்தக்கதாய் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகலமும் தேவனுடைய கரத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். அங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு வாசிங்க திரும்பவும். ஆனபடியினாலே
நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய காலங்கள் என்று ஒன்று இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போகிற இந்த பாதை, ஒவ்வொரு நாளும் நான் ஜீவித்து கடந்து போகிற இந்த பாதை ஒவ்வொரு விதமான காலங்களுக்குள்ளா நம்மை கொண்டு செல்லுகிறது. வேத புஸ்தகத்தில் அநேக காலங்களை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒன்று சில பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். பிரசங்கின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்புங்கள். அதிலே 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை உள்ள வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 8 வரை. சகோதரர்கள் எல்லாம் எடுங்க, பெரியவர்கள் அருமையான சகோதரிமார் சிறியவர்கள் எல்லாரும் எடுங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஒரு மனிதன் பூமியிலே பிறக்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அதே போல இறக்கிறதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம். ஒரு நாற்றை நடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அதே போல நட்ட நாற்றை திரும்ப பிடுங்குவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. கொல்லுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, குணமாக்குவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, அதே போல கட்டுவதற்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. புலம்புவதற்கு ஒரு காலம் உண்டு, அதே போல நடனம் பண்ணுவதற்கும் ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. கல்லுகளை சேர்ப்பது, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம். யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இவ்விதமாக பல காலங்களை பற்றி அருமையான ஞானி ஆகிய சாலமோன் இந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் எழுதும் போது இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் மிக 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 மாயை 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 என்று இதே பிரசங்கியிலே பாடிக்கொண்டு போகிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற காலம் நாளை வரப்போவது இல்லை. நம்மை விட்டு கடந்து போகிற ஒவ்வொரு காலங்களையும் குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு இருக்கும் காலத்திலே இன்றைக்கு நாம் நல்ல சந்தோஷமாய் ஆறுதலாய் ஆனந்தமாய் இருக்கலாம். நாளை வரும் காலம் நமக்கு தெரியாது. சில நேரம் மிகவும் சந்தோஷமா இருக்கலாம், அல்லது மிகுந்த துயரமும் துக்கமும் கலக்கமும் நிறைந்த நாட்களா இருக்கலாம். ஆகையினால் தேவன் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும், பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் தேவனுடைய வசனங்கள் கேட்டாலும் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விட்டு அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் இருந்து நம்முடைய நாட்களையும் காலங்களையும் சிந்தித்து சரியான பிரகாரம் நம்மை தேவனுடைய கருத்தை அர்ப்பணித்தால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் பூமியில் பிறந்தது உண்மையானால் மரிப்பது உண்மை, இறந்து போவது உண்மை. நல்லா ஜீவித்த ஒரு 100 வருஷம் அல்ல 80 அல்ல 70 அல்ல 60 எவ்வளவு நாள் என்று கர்த்தர் குறித்திருக்கிறாரோ அவ்வளவு நாட்கள் மட்டும்தான் பூமியிலே மனுஷன் வாழ்ந்திருக்க முடியும். வாழ்ந்திருக்கும் அவ்வளவு நாட்களும் ஆண்டவர் தனக்கு வைக்கப்பட்டதான காரியங்களை நினைவு கூர்ந்து சிந்தித்து
தன்னுடைய காலத்தில் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை படிக்க விடும் காலம் ஒன்று இருக்கிறது. அந்த பிள்ளை படித்து ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் முடித்து குறிக்கப்பட்ட வேலையில் அது கடந்து போகிறது. படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காத இருந்தால், அந்த காலத்தை அதை பிரயோஜனப்படுத்தாதபடி இருந்தால், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே குறிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெரிய உத்தியோகத்தையோ ஒரு உயர்ந்த வேலையோ நிச்சயமா பார்க்கவே முடியாது. ஆமேன், ஆமேன். அதே போல கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுது எந்த நேரத்திலே அந்தந்த காலத்திலே தேவன் எதை சொல்லுகிறாரோ அந்த காலத்தினுடைய வாழ்க்கையை பிரயோஜனமாக்கி நாம் அதை ஆக்கி கொண்டால் நிச்சயமா நித்தியத்திலே மேன்மையான சுதந்திரமும் மேன்மையான பிரதிபலன் நமக்கு உண்டு. நாம் கைவிடப்பட்டவர்களாக ஆகவே மாட்டோம். அல்லேலூயா. சில வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது, அவரை தேடும் காலமாய் இருக்கிறது. இப்பொழுது தேவனை தேடுகிற காலம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நோக்கன்பா வைத்த நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று எபேசியரில் நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு முன்பா வைத்திருடைய நாட்களையும் காலங்களையும் பிரயோஜனப்படுத்த வேண்டிய விதத்தில் நாம் பிரயோஜனப்படுத்தாவிட்டால் ஒரு நாள் நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து போகும். ஆகையினாலே மனுஷனுடைய வாழ்க்கையில பல காலங்களை படிப்படியாக ஒழுங்கு கிரமமாய் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இந்தந்த காலத்தை இந்தந்த நேரத்தில் இன்னென்ன நிலையில் இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்து என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால இப்பொழுது இது ஆண்டவராகிய இயேசுவை அவருடைய பிரசன்னத்தை நாம் தேட வேண்டிய காலம். அதுக்காக தான் இன்றைய தினம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நம்மை போன்ற எத்தனையோ பேர்கள் கர்த்தரை தேடாதபடி ஆண்டவருடைய சமத்தை விட்டு விலகி எங்கெங்கயோ ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானமற்றவர்களாய், சந்தோஷமற்றவர்களாய், சுகமற்றவர்களாய், பலனற்றவர்களாய், ஐயோ மிகுந்த வேதனையிலும் சஞ்சலத்திலும் மூழ்கி வாழ்க்கையை நீ தொலைந்து விட்டால் நல்லது என்று சொல்லக்கூடிய அளவில் ஜீவிக்கக்கூடிய ஆயிரம் ஜனங்கள் இந்த கிராமத்திலே, இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? காலத்தை பிரயோஜனப்படுத்த தெரியாதவர்கள். நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். முதலாவது ஆண்டவராகிய தேவனை தேட வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நாம் தேட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்தை சொல்லும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ம் 8ம் வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேட வேண்டிய காலம் இது. யார் யார் இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் தேவன் கொடுப்பார். தேட வேண்டிய காலத்தில் தேடாதபடி மனுஷன் தன்னுடைய இஷ்டத்தின்படி நடப்பான் என்றால் தேட வேண்டிய காரியத்தை தேடாதபடி, அதுதான் இயேசு மார்த்தாடத்தை சொல்லும் போது, நீ பல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவராய் இயேசுடைய பாதத்தை அவள் தேடினாள். ஆண்டவராய் இயேசுடைய வாயிலிருந்து வருகிற வசனத்தை தேடினாள். நித்திய ஜீவனை தேடினாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்களை தட்டி, எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் தேவ சமூகத்திலே, தேவன் நம்முடைய ஆயுசு நாளிலே தந்திருக்கக்கூடிய இந்த நாட்களை தேட வேண்டிய நிலையில் நாம் தேடுவோம் என்றால் நிச்சயமான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியாவிலே படித்தோம். திரும்ப அந்த வார்த்தை அருமையா இருக்கிறது. வாசித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். என்ன செய்யணும்? நீதிக்கென்று நாம் விதை விதைக்க வேண்டும். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அப்ப நாம் தயவு கொத்ததாய் அறுவடை செய்வோம். தொடர்ந்து உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நம்முடைய தரிசு நிலமாகிய நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்த வேண்டும். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும். கர்த்தர் வந்து நம்மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும். அவரை தேட காலமாயிருக்கிறது. இது அவரை தேட வேண்டிய காலமாயிருக்கு. எதுவரையிலும் தேடணும்? அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்கிற நேரம் வரப்போகிறது. அவனுடைய கிரியைகளுக்கேற்ற நீதிக்கேற்ற பிரதிபலன் தேவன் சீக்கிரமாய் கொடுக்க வரப்போகிறார். அவர் வருகிறது வரையிலும் அவரை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தரிசு நிலம் ஆகிய நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்துவோம். நம்முடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி, ஆண்டவரே நீர் எனக்கு இரங்கும் என்று கேட்போம். அவருடைய சமூகத்திலே அவரை நான் தேடும் போது அவர் நமக்கு வெளிப்படுவா, அவர் நமக்கு தென்படுவா, அவர் நம்மோடு பேசுவா. அவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு கேட்கும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு பகுதியா வருவோமா? எரேமியாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்க. வாசித்து பாருங்கள் எப்படி தேட வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். எரேமியா 28:13. நீ போய் அனனியாவை நோக்கி. 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமா? சரி. உபாகம் 4ஆம் அதிகாரம் 29 எடுங்க. உபாகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அவரை தேடும் போது கண்டடை. எப்படி தேட வேண்டும்? திரும்ப அந்த வார்த்தையை வாசிப்போம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது, அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அவரை தேடணும். சும்மா தேடினால் போதாது. இருதயம் ஒரு பக்கம் இருக்கும். என் பெயருக்கு நம்ம ஆண்டவரை தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிறது, என் பிள்ளைகள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு என்னை தேடி அவர்களை என்னை கண்டடைய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். நம்முடைய மத்தியில் அவர் இப்பொழுது ஜீவிக்கிற தேவனாய் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம், தேவனுடைய மகிமையுள்ள கரத்துல நம்மை அர்ப்பணித்து எவ்வளவு நேரம் தேவனை நாம் தேடுகிறோம். குடும்ப ஜெபத்தின் மூலம் தேவனை தேடுகிறோமா? ஆராதனை மூலம் தேவனை தேடுகிறோமா? தனித்திரம் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை, உபவாச ஜெபம், இவைகள் மூலம் தேவனை தேடுகிறோமா? எந்தெந்த நிலையில் தேடுகிறோம்? எவ்விதமாக தேடுகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதோ ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்திலே 6ம் 7ம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான பிரகாரம் தேவனை தேட வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேட வேண்டும். அதுவும் அவரை கண்டடையத்தக்க சமயம் ஒன்று தேவன் தந்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே
வாலிப பருவத்திலே இதோ தேவனை தேட வேண்டிய நேரம் தேடாதபடி மிகவும் பலன் குன்றி போய் மிகவும் தளர்வான சூழ்நிலை, உலக வேலையை செய்ய முடியாது, குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத நிலை, எல்லாராலும் தள்ளப்படப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனை தேட முயற்சிப்பார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறான். இது அவனுடைய வாலிப பருவம் வரும்போது எந்த விதத்திலே ஆகிலும் தேவனுடைய வசனத்தை அவன் கேளாதபடி இருப்பதில்லை. அப்படி பல விதத்தில் ஆண்டவர் வேத வசனத்தை தாராளமா இந்த உலகத்திலே இந்த மனுகுலத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு வழியாக, ஏதாவது ஒரு விதமாக தேவனுடைய வசனத்தை அறியும் நாட்களை கொடுத்திருக்கிறார். நான் ஒன்று அறியவில்லை, எனக்கு தெரியாது என்று தட்டி அல்லல் தட்டி விட்டு போக முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அருமையான நல்ல நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அநேகரை பயன்படுத்துவது இல்லை. தேவனை தேட வேண்டியதுக்கு பதிலாக மனுஷனை தேடி ஓடுவார்கள். வேலைகள், உத்தியோகங்கள், உலக தங்களுடைய பிழைப்புக்கான காரியங்கள், உலக மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியங்கள், இவைகளே அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிகமான நேரங்களை செலவழித்து ஆராதனைக்கு போகவோ கர்த்தரை தேடவோ இல்லாதபடி மனுஷனை பிரியப்படுத்தி உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எதையோ பூமி கட்ட சரீரத்தோட காரியங்களை தேடிக்கொண்டே போவார்கள். வாழ்க்கையிலே தேவனை தேட வேண்டிய நேரத்திலே, தேட வேண்டிய விதத்திலே அவரை தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பார். அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இங்க வேத புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஸ்திரீ இதோ தன் மணவாளனை தேடினாள். வாசிங்க உன்னத பாட்டி புஸ்தகம் 3 அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரை உள்ள வாக்கியங்கள். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். என் படுக்கையின் மேல் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. தேடியும் அவரை நான் காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஆத்தும நேசரை சூனமித்தியால் தேடி போகிறாள். முதலாவது தன் படுக்கையில் தேடினாள். பின்பு அவள் வெளியே நடக்க ஆரம்பித்தாள். இதோ நடந்த போதும் நேசரை காண முடியவில்லை. இதோ அடுத்தபடியாக தெருக்களே நடந்து தேட ஆரம்பித்தாள். அப்படியே காண முடியவில்லை. காவலாளிகளை கேட்டு பார்த்தாள். அப்படியே காண முடியவில்லை. கடைசியா தன்னுடைய ஆத்தும நேசரை கண்டு கொண்டாள். இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்ம நேசரை காண்கிறது வரையிலும் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை கண்டடைகிறது வரையிலும் அவரை தேடி 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 ராத்திரியில எழுந்திருந்து 1 மணிக்கூர் இருந்து ஜெபிக்கணும். பகல் நேரம் 1 மணிக்கூர் இருந்து ஜெபிக்கணும். அதிகாலை எழுந்திருந்து ஜெபிக்கணும். ஜெபத்தின் மூலமாக அவரை தேடி அவரை கண்டுபிடிக்க முடியும். வேத புஸ்தக அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய ஆண்டவராகிய தேவனை தேடி தேடி கண்டடைந்தார்கள். இதோ அந்த மரியாளை பார்க்கும் போது இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள் அதிகாலையிலே எத்தனையோ பேர் அங்கே கடந்து சென்று கல்லறையை பார்த்துவிட்டு திரும்பினார்கள். ஆனா அந்த மரியாளோ அதே இடத்தில் வந்து அழுகையோடும் கண்ணீரோடும் இதோ அவள் தேடிக்கொண்டே இருந்தாள். இயேசுவை கண்டடைகிறது வரையிலும் இயேசுடைய அந்த கல்லறையின் பக்கமாக நின்று அவள் தேட ஆரம்பித்தாள். தேடுகிறது எல்லாரும் தேடுவார்கள். ஏனோ தானோ என்றுள்ள நிலையில் தேடக்கூடாது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேட வேண்டும்.
எதுவரை தேட வேண்டும்? அவரை கண்டடைகிறது வரையிலும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த ஸ்திரீ இதோ தன்னுடைய மணவாளனை தேடுகிறாள். தேடி என்ன செய்தாள்? கடைசி அவள் கண்டுகொண்டாளாம். கண்டுகொண்ட இந்த அருமையான இந்த மணவாட்டி இதோ தன்னுடைய தாயின் வீட்டில் தன்னுடைய ஆத்ம நேசரை கொண்டு விடுகிறது வரையிலும் விடாமல் பற்றி கொண்டாள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் நித்திய ராஜ்யம் போகிறது வரையிலும் நம்முடைய ஆத்ம மணவாளனாகிய இயேசுவை நாம் தேடுகிறதை விடக்கூடாது. அவரை தேடி பற்றி கொண்டு நித்தியத்தில் போய் சேருகிறது வரையிலும் அவரை கொண்டே போக வேண்டும். அவரோடு கூடவே நடந்து செல்ல வேண்டும். அவரை சுமந்தே செல்ல வேண்டும். அவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். சில குடும்பங்கள்ல கொஞ்ச நாள் ஆராதனை போவாங்க, திடீர்னு ஆராதனை நின்று போகும். சில குடும்பங்களில் சில குடும்ப ஜெபம் சரியா இருக்க கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அடுத்து அப்படியே விட்டுருவாங்க. இப்படி விட்டு அதுபோல உபவாச ஜெபம், அதுபோல மற்ற நாள் உள்ள கூட்டங்கள், இவைகளை எல்லாம் இதோ கொஞ்ச நாள் செய்து விட்டு அப்படியே விட்டு விடுகிற எத்தனையோ குடும்பங்கள் மறுபடியும் ரொம்ப பிரச்சனை வந்த உடனே என்ன செய்வார்கள்? மறுபடியும் தேடுவார்கள். இதோ நம்முடைய தேவன் இதோ விட்டு தேடுகிற தெய்வம் அல்ல, தொடர்ச்சியாக தேட வேண்டும். அவர் எப்போ நம்மோடு கூட இருக்கிறவர். அவருக்கு பெயர் என்ன? இம்மானுவேல். என்ன பேரு? அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆகையினாலே அவர் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். யாத்திரை செய்யும் போது, நடக்கும் போது, வீட்டின் வேலையை செய்யும் போது, நம்முடைய கடமையில ஈடுபடும் போது எப்பொழுதும் நம்முடைய இருதயம் தேவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்ம மணவாளனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் வரையிலும் நம்முடைய இருதயம் சும்மா இருக்கக்கூடாது. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 5:2 படிக்கிறோம். வாசிங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அருமையான தேவப்பிள்ளை, இந்த அருமையான மணவாட்டி இதோ அவள் சொல்கிற, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. எதை காட்டுகிறது? ஒரு தேவ பிள்ளை ராத்திரியில தூங்கினாலும் எப்பொழுதும் என் நேசரை நான் காண வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு தாகம், அவரை தேடுகிற ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது ஒரு நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அருமையான தூக்கத்தில் இருந்தாலும் கூட, அப்ப தூக்கத்தில் இருந்தாலும் ஆத்ம நேசரை தேடி தன்னுடைய இருதயம் விழிப்போடு இருந்தது என்றால், ஆத்ம நேசரை காண்பதற்காக விழிப்போடு இருந்தது என்றால், பகல் நேரம் அந்த அருமையான மணவாட்டி எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருப்பாள். நம்முடைய வாழ்க்கையிலே ராக்காலம் என்று சொல்கிறது சோதனையின் காலம், ராக்காலம் என்று சொல்கிறது இருளின் காலம், ராக்காலம் என்று சொல்லுகிற உபத்திரவத்தின் காலம், ராக்காலம் என்று சொல்லுகிற வேதனையும் நெருக்கம் நிறைந்த காலம். அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் விழிப்பா இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்ம நேசரை தேடுகிறதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பகுதியை இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசியுங்கள். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயானால்
அவரை நீங்கள் விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் உங்களை விட்டு விடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய ஆத்ம நேசரை விட்டு விடக்கூடாது. அவரை எப்போதும் அழைத்து செல்ல வேண்டும். தாயின் வீடாகி பரலோராஜ்யம் போய் சேருகிறது வரையிலும் நம்மோடு கூட அவரை அழைத்து கொண்டே செல்ல வேண்டும். அவரை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடாமல் இருந்தால் தன்னுடைய ஸ்தானத்தின போய்விடு என்று ஓசியாவில் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவரை தேடுகிற இருதயம் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறது வரையிலோ பிசாசிய கிரியைகள், அந்தகாரத்தின் போராட்டங்கள், சத்துருடைய வஞ்சக சூழ்ச்சிகள் ஒன்றுமே நம்மை மேற்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். அவரை நாம் தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார். இந்த அருமையான இந்த பகல்வெளியில் அருமையான தேவ மனிதராய் தாவீது தன் மகனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். வாசியுங்கள், 1 நாளாம் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை சத்தமா வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 28:9. குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமான மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிட்டு விடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதனாகிய தாவீது, ராஜாவாகிய தாவீது, அருமையான ஞானியாகிய சாலமோன் தன்னுடைய மகனுக்கு, அதாவது சாலமோன் தாவீதின் மகனுக்கு அருமையாக இந்த பகுதியை சொல்லி கொடுக்கிறார். நீ தேவனை தேடணும். எப்படி தேடணும்? திரும்ப வாசிக்க கேளுங்கள், அதோட முடிக்க போகிறோம். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, முதல்ல உன் பிதாக்களின் தேவனை நீ அறிய வேண்டும். அடுத்தது அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமான மனதோடும் சேவி. ஆராதனைக்கு வரும்போது அவரை சேவிக்கிறது மிகுந்த உற்சாகம், அவரை ஆராதிக்க வேண்டும். உற்சாகம் அவரை தேட வேண்டும். அவருக்குள்ள உற்சாகமா கலிகூற வேண்டும். வீட்டில் குடும்ப ஜெபத்தில் இருந்தாலும் நாமும் நம்முடைய பிள்ளைகளை சேர்ந்து ஒன்றாக இசைந்து உற்சாகமான மனதோடு சந்தோஷத்தோடு அவரை தேட வேண்டும். உற்சாகமான மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, கர்த்தர் எல்லா மனிதனுடைய இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். பாத்தீங்களா? நம்முடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் அவர் அறிகிறார். நம்முடைய நாவில் சொல் பிறவதற்கு முன்னே எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 சங்கீதத்தில் படிக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து சொல் வெளியே வருவதற்கு முன்பதாகவே இருதயத்தில் எதை நான் சிந்திக்கிறோம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். இங்கே நான் நல்ல வெள்ளை போட்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகமான இருதயமா இருக்க வேண்டும். உத்தம இருதயமா இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவ பிள்ளையே, ஏனோ தானே என்று தேவனை ஆராதிக்க கூடாது. ஏனோ தானே என்று பலி செலுத்த கூடாது. ஏனோ தானே என்று தேவனை தேடக்கூடாது. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது தேடும் காலம். இன்னும் ஒரு பகுதியை வாசிக்கலாம், ஆனால் நேரம் போதாதபடியினால் என்னுடைய வார்த்தைகளை சுருக்க போகிறேன். ரோமர் 13:11 வாசிங்க. ரோமர் 13:11. ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எழுந்திருக்க வேண்டிய காலம், தூங்குவதற்கான காலம் அல்ல. ஏனோதான் என்று உலகத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்க காலம் அல்ல. நாம் தேவனை தேட வேண்டிய காலம் இது.
நாம் எழுந்திருக்க வேண்டிய காலம் இது. நாம் தூங்கி மயங்கி நேரத்தையும் காலத்தையும் இதோ வீணாக்கினால் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் போய்விடும். காலத்திலே ஆண்டவரை தேடி எழுந்திருந்து அவரோடு கூட நாம் விழிப்பா இருந்து தேடினால் நிச்சயமா சோதனைக்கு உட்பட மாட்டோம். வேதனைகள் உட்படாதபடி தேவனை பாதுகாப்பார். எல்லாரும் தேவ சோதனை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிற காலம், நான் இப்போ உம்மை தேடணும். ரட்சிக்கப்பட வேண்டிய காலம் இது. அபிஷேகம் வாங்க வேண்டிய காலம் இது. உம்முடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டிய காலம் இது. உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்ய வேண்டிய காலம் இது. இந்த காலத்தை நான் ஏனோ தானே நான் விடக்கூடாது. உலக மனுஷனை போல மிகவும் தூங்கி மயங்கி கொண்ட காலம் அல்ல. நான் விழிப்போடு எழுந்து உம்மை நான் ஆராதிக்க, உம்முடைய தொண்டு செய்ய, உம்முடைய மகிமையை நான் காண, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை உம்முடைய கிருபையை நான் சுதந்திரிக்க ஏற்ற காலம் இது. கிருபையின் காலம். எழுந்திருப்போம், எல்லாரும் எழும்புவோம். எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தர் நமக்கு முன்பா வைத்திருக்கும் காலம். இன்றைக்கு சம்பாத்தியம் பண்ண வேண்டிய காலத்துல பலன் இருக்கும்போது சம்பாத்தியம் பண்ணலாம். பலன் குன்றி போகும்போது சம்பாத்தியம் பண்ண முடியாது. ரட்சிப்பு அபிஷேகம் அது போலதான். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு ஒரு காலம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அதை பெற்றுக்கொண்டால் வரப்போகிற சோதனைக்கு நான் தப்பி நித்தியத்துக்காக நம்ம இதோ ஆயத்தமாக முடியும். இப்பொழுது ஏனோ தான் என்று நிர்விசாரமாய் விட்டால் நாம் பரிதபிக்கப்பட்டதான நிலையை ஆகிவிடுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்க, ஆண்டவரை கேளுங்க, வாய் திறங்க. இயேசுவே, என்ன நீ ரட்சியும், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு தாங்க, உம்முடைய அபிஷேகத்தை நிரப்புங்க, என் பாவங்களை மன்னியுங்க, உம்முடைய இரத்தத்தை கழுவுங்க. நானும் போய் இப்போது நான் உம்மை தேட வேண்டிய காலத்தை நான் வந்திருக்கிறேன். நான் உம்மை தேடாதபடி இருந்தால் எனக்கு ஐயோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உம்மை தேடி கண்டட எனக்கு கிருபை தாரும். நான் இப்பொழுது எழுந்திருக்க வேண்டிய காலம் தூங்குவதற்கான காலம் அல்ல, சோம்பேறியா இருப்பதற்கு காலம் அல்ல. நான் இப்பொழுது எழுந்து உமக்காக வேண்டி ஊழியம் செய்ய வேண்டிய காலம். நான் உம்முடைய ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் பெற்று உமக்கா பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டிய காலம். எல்லாரும் ஜபிப்போம், எல்லாரும் ஜபிப்போம், எல்லாரும் ஜபிப்போம். நமக்காக தேவன் நல்ல காலம். யாரு சின்ன பிள்ளை பெரியவர் யாரு கண்களை விழிக்க கூடாது. எல்லாருடைய கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு முன்பா நீர் வைத்திருக்க இந்த காலத்திலே நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எனக்கு புத்தியை தாரும், ஞானத்தை தாரும். எல்லாவற்றும் ஒரு காலம் உண்டென்று பிரசங்கின் புத்தகம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நாளை என்பது என்னுடைய நாள் அல்ல, நாளை என்பது என்னுடைய நேரம் அல்ல. நீர் தந்திருக்கக்கூடிய இந்த வாலிப பருவத்தில், இந்த பலன்றிருக்க நேரத்தில் உம்மை நான் தேடட்டும், உம்மை நான் தேடட்டும், உமக்காக நான் ஊழியம் செய்யட்டும், உம்முடைய சித்தை நான் செய்யட்டும், உம்முடைய சித்தை எது அதை நான் செய்து நிறைவேற்றட்டும். எனக்கு அந்த கிருபையை தாரும். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டிய நேரம். ஆண்டவரே, இன்றே அனுக்கிற காலம், இன்றே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய காலம், அபிஷேகம் வாங்க வேண்டிய காலம், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இதுதான். நாளை என்பது உன்னுடைய நாள் அல்ல. என் இயேசு வருகிறார், என் இயேசு வருகிறார். என் இயேசுனுடைய மகிமையான வருகையை சந்திக்க ஆயத்தப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருடைய கரம் தட்டி கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி, வாய் திறக்க, கை கட்டக்கூடாது. கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. இன்னும் இதுவரையும் தெரியாதா? எல்லாரும் எல்லாருடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். இருள் சூழும்